60 டே புல்லப் சேலஞ்சில் டே 5 இன்றைக்கி. என்னன்னு தெரியல, எதையோ சாதித்த மாதிரி ஒரு சந்தோஷம். இன்றைக்கான புல்லப்ஸ் 30 புல்லப்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மோட்டிவேஷன் வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இதை பார்த்துட்டு இருந்தால் மட்டும் ஒன்றும் பண்ண முடியாதுடா, போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி நானே என்னை அனுப்பி வச்சதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன ஒன்றுன்னா, 30% நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது இருந்தாலும் மீதி 70% ஃபுட்டு கம்பல்சரி நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்ம பாடி டெவலப் ஆகிறதும் ஸ்ட்ரென்த் ஆகிறதும் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதே அளவுக்கு சாப்பிடவும் செய்யணும். அப்போனா தான் அது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு மோட்டிவேஷனில் ஃபஸ்ட் நாள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செகண்ட் நாள் செல்ஃப் டவுட்டு, கன்ஃபியூஷனு, தேர்ட் நாள் கை வலி, கால் வலி, போகணுமா அப்படிங்கிற மைண்ட் டயர்டு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் ஸ்டில் ஐ எம் கண்டினியூ. ஸோ அதே மாதிரி எந்த ஒரு ஸ்டேஜ்லையுமே நம்ம இப்போ கிவ் அப் பண்ணிட்டோம்னா அது வேஸ்ட்டு தான். அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம செய்வோம். ஏதோ ஒரு ரிசல்ட்டு பெஸ்ட்டாக வருது, போராக வருது, எப்படி வேணால் வரட்டும். ரிசல்ட் வர்றது ஐம் நாட் ஒர்க் ஃபார் ரிசல்ட். ஸோ நம்ம கண்டினியூவாக இருக்கோமா, டெடிக்கேஷனாக இருக்கோமா, பண்ணுறோமா, அதை பார்க்குறதுக்காக தான். நம்ம ஃபோனுக்கே அடிக்ஷன் ஆகி ஈவினிங் டைமில் இந்த டைம்லாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு ஃபோனை மட்டுமே பார்த்துட்ருப்பேன். எப்படி லைஃப்பில் பெறலாகணும் இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும் ஆக முடியுமா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு டவுட்டு. ஸோ சும்மா இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று கண்டினியூவாக நம்ம பண்ணுவோம். ஸ்டில் புல்லப்ஸாக இருக்கட்டும், புஷ்அப்பாக இருக்கட்டும்.